ஹாய், திஸ் இஸ் சிவா பால்ராஜ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அமேசிங்கான மை ஃபேவரட் டாய் ஃபேண்டசி டாக் அப்படின்னு சொல்லலாம். டாக், ஜம்பிங் டாக், ரோலிங் டாக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது. ஸோ அந்த இதோடைய அன்பாக்சிங் வீடியோ அண்டு ஃபேண்டசி பப்பி இதோடைய நேம். ஆக்சுவலாக இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து ஆர்டர் போட்டேன். ஸோ என்னுடைய ரொம்ப சின்ன வயசில் எனக்கு கிடச்ச இந்த ஒரு கிஃப்ட் வந்து அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். அது உடஞ்சிட்டு ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் வந்து ரொம்ப பத்திரமா ஒரு பொருளை வச்சுருப்பேன், ஒவ்வொரு பொருளையும். ஸோ நிறைய சின்ன வயசுலேருந்து நிறைய கலெக்ஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்த பொருளில் இதுவும் உண்டு. பட் ரேராக அது உடஞ்சிட்டு, ஸோ உடச்சிட்டான் ஒரு பையன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அது கிடைக்கல. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய தங்கச்சி பையனுக்காக இது வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்தேன், அவனும் உடச்சிட்டான். ஸோ அதனால் திருப்பி வாய்ப்பு கிடைக்கிறப்போ நம்ம வாங்கி நம்ம பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு வச்சுருந்த கண்டென்ட் என்னென்னா, இந்த பொம்மையை, அதாவது நமக்கு பிடிச்ச பெரிய பொம்மை என்ன ஏதோ அதை வந்து நம்ம கைப்பட அல்லது நம்ம பத்திரமா வச்சுக்கிட்டே இருக்கணும். யாரையாவது நம்பி நமக்கு பிடிச்ச பொருளை நல்ல பாதுகாப்பாக வைக்க வேண்டிய பொருளை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு விளையாட்டுத்தனமாக உடச்சிருவாங்க, இல்லை டேமேஜ் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு பொருளுடைய மதிப்பு யார்கிட்ட இருக்குங்கிறத பொறுத்து தான் அதோடைய இது. ஸோ இது வந்து என்னோடய சின்ன வயசில் உள்ள ஒரு ஞாபகமான பொருள், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜஸ்ட் அப்போ ஒரு 300 அப்போ 300 பெரிய வேல்யூ ஒரு டாய்க்கு. பட் இப்போது கொஞ்சம் டேமேஜ் நானே பண்ணிட்டேன். ஆனால் பெரிய அளவு டேமேஜ் ஆகலாம், கீழே மெத்த இருந்ததுனால எந்த ஒரு டேமேஜும் ஆகாது. ஸோ அந்தளவுக்கு நான் ஒவ்வொரு பொருளையும் வந்து சேஃபர் ஜோனில் வச்சுருப்பேன். ஸோ இந்த பொருளை பொறுத்த வரைக்கும், தட் மீன்ஸ் இந்த டாய், அதுவும் ரொம்ப நான் இதுவரை நிறைய பார்த்துருக்கேன். கார்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுல இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணும். ஸோ இதுதான் அந்த டாயோடைய மெயின் கான்செப்டே. ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபஸ்ட் இதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. ஸோ அந்த ஸ்க்ரூவை எடுத்த பிறகு தான் இதுக்கு 2 பேட்ரி தேவைப்படும். ஸோ நான் வந்து ரீசார்ஜபிள் பேட்ரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரீசார்ஜபிள் பேட்ரி வந்து எப்போ ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு பேட்ரி வேணால் ஒரு 2-3 டேஸில் வந்து போயிடும். ஸோ அது போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைஃப் லாங் வரணும். ஸோ நிறைய கேம்ஸாக டிபெண்ட் ஆன் தட் பேட்ரி தான், AA பேட்ரி ஆர் AAA பேட்ரி. ஸோ ரெண்டுக்குமே வந்து அந்த மல்டி சப்போர்ட் உள்ள நான் வந்து ரீசார்ஜபிள் இது வச்சுருக்கனால அது போட்டேன். ஸோ இந்த இதில் பேட்ரி சார்ஜுக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இது ரெண்டையும் போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்தா பெருசாக ஒன்றும் ரியாக்ஷன் வரல. ஸோ இந்த டாய் வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய பேர் இப்போ இதோடைய டூப்ளிகேட், ஆக்சுவலாக இதுவே மேட் இன் சீனா தான். பட்டு இந்த இது வந்து டைட் பண்ணிவிட்டு ஸோ ஆன் பண்ணி விட்டால் ஒன்றும் ஓடாது. ஏன்னா பேட்ரி பவர் கம்மியாக தான் இருந்தது. ஸோ வேறு பேட்ரி, ஆக்சுவலாக என்கிட்ட நிறைய பேட்ரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக சார்ஜ் பண்ண அந்த இன்னும் 2 பேட்ரி இருக்குது, அது இது. ஸோ இதுக்குன்னு அந்த ஸ்க்ரூ ரொம்ப சின்னதாக இருக்கும். அதுக்கு நான் அந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வாங்கின ஸ்க்ரூ ட்ரைவர் தான் அந்த எல்லோ கலர் பிடி போட்டது. ஸோ அந்த அளவுக்கு டாய்ஸ் மேலே க்ரேஸ் இருக்குது எனக்கு. ஸோ அந்த அளவுக்கு இந்த இது வந்து 360 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகும் இந்த டாய். ஆனால் பெட்டில் வச்சு அந்தளவுக்கு ரொட்டேட் ஆகாது. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அல்லது கீழே தரையில் தான் விடணும். கீழே தரையில் அல்லது டைல்ஸில் விட்டால் அது டேமேஜ் ஆயிருமேன்னு ஒரு யோசனை, வேறு ஒன்றும் இல்லை. பட் இதில் உள்ள மெக்கானிசம்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ க்ரியேட்டிவிட்டியாக அந்த புவியீர்ப்பு விசைக்கு எதிராக எவ்வளோ ஃபாஸ்ட்டில் அது வந்து ரொட்டேட் பண்ணால் கரெக்டாக போய் அது வந்து ஜம்ப் பண்ணி ஒரு இடத்துல நிற்கும் அப்படிங்கிறது தான் இந்த இதோட இது. ஸோ இது வந்து இந்த பேட்டரியில் கொஞ்சம் சார்ஜ் நிற்கிறதுனால ஸோ அப்படியே சும்மா சவுண்டும் அப்படியே மெயின்டைன் ஆகுது. ஸோ இந்த சவுண்டு வந்து எனக்கு மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு சின்ன வயசில், கிட்டத்தட்ட ஒரு 3-4 வயசில் அந்த ரேஞ்சில் வந்து எனக்கு கிடச்ச ஒரு கிஃப்ட் இது. பட் அந்த டைமில் விட்டுட்டேன். ஸோ பட் இந்த டைமில் நான் விடுறதால ஸோ அது இந்த நாய்க்குட்டி பொம்மையை மட்டும் எப்போ ஆன்லைனில் பார்த்தாலும் எப்போண்டா வாங்கணுன்றது. ஆக்சுவலாக ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு 5000 குறைஞ்சிது. 5000 வாங்கினா 10% டிஸ்கவுண்ட். அதில் அப்போ தான் இது வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ரொம்ப நாளாக வச்சுருந்த பொருள் அப்படின்னு ஒன்று ஸோ ஆட் பண்ணிட்டேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ அந்த இதில் வந்து மெத்தையில் ஒழுங்காக ஜம்ப் பண்ணுறப்ப சரிஞ்சு விழுந்துருச்சு அப்படிங்கிறதுனால ஸோ தரையில் விடுறதுக்கு முன்னாடி சரி இந்த ஒரு அட்டையை கொஞ்சம் விரித்து இதில் வச்சு ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்ட்டு போட்டால் சவுண்டு வின்னுங்கும். ஸோ இப்போ ஒரு பெல்ட்டி சூப்பராக, இந்த பெல்ட்டிக்காக தான் நான் வந்து இந்த டாயை வாங்கினேன். ஸோ இது வந்து இந்த இதில் கூட கரெக்டாக வாக்காக மாட்டேன். கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற தரையாக இருந்ததுன்னா, கொஞ்சம் சிமெண்ட் தரை அல்லது கொஞ்சம் பரபரன்னு இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஈஸியாக நடக்க தெரியும். ஸோ இதுலேயும் பல்ட்டி அடி சரிஞ்சு விழுந்துட்டு இந்த டாயை கொஞ்சம் அப்படியே வச்சு விளாண்டு
ரொம்ப நாள் ஆச்சுங்கிறதுனால இதை விடுறதுக்கு என்னால் மனசு வரல. ஸோ எவ்வளோ முடியுமோ சார்ஜ் போகிற வரைக்கும் அதை கற்ற விட்டுறலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஸோ இதான் அந்த டாயோடைய ரியாக்ஷன். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா. ஒரு ஜம்ப் அடித்ததை விட ஆக்சுவலாக இது வந்து 60 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்டில் இருக்கும். ஆனால் அதை விட வேகமாக அது ஜம்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து ஸ்டெபிளைஸ் ஆகி நிற்கிறது தான் இந்த இதோடைய பெரிய ஒரு மெக்கானிசமே உள்ளே மறைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி எந்த டைமும் நானும் பார்த்ததில்ல. ஸோ இதில் வந்து எவ்வளோ அழகாக காலை விரித்த உடனே அது ரொட்டேட் ஆகிற மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக திங்க் பண்ணால் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவன் தான் பெரிய ஜாம்பவன். இந்த மாதிரி ஒரு டாய்ஸ் ஆக்சுவலாக குழந்தைங்களுக்கு பெருசாக எந்த ஒரு அஃபெக்ட் ஆகாத ஒரு டாய்ஸ்னால் இது இந்த டாய். அண்ட் ஆல்சோ இது வந்து சின்ன பிள்ளைங்களாம் இது ஃபஸ்ட்டு டைம் இதை வந்து பார்க்குறப்போ சின்ன பிள்ளைங்க பயந்துடும் அல்லது மூக்கில் எதனா பக்கத்தில் போய் இது பண்ணுற போயிடும். ஸோ அதனால் ரொம்ப சின்ன ஒரு 3 years மேலே உள்ளவங்களுக்கு இந்த டாய் வாங்கி கொடுங்க. சரி, இருந்தாலும் நம்ம மேலெல்லாம் ட்ரையல் பார்த்தாச்சு. ஸோ அடுத்து நேராக என்ன தரையில் விட்டுட்டு என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டோம்னா தரையில் வச்சு போட்டது சும்மா பல்டி சித்தியாக இருக்குது. நான் எதிர்பார்த்ததில் இதுக்கு பெர்ஃபெக்ட்டு. ஸோ 600 rupees ப்ளஸ் ஒரு 10% டிஸ்கவுண்ட் வேறு கிடச்சி. ஸோ 540 rupeesக்கு ஒர்த்தான ஒரு டாய். ஆனால் என்ன சின்ன பிள்ளைங்கிட்ட கொடுத்தீங்கன்னா இப்போமே ரொம்ப சின்ன பிள்ளைங்க கொடுக்குறேன். ஓரளவு பத்திரமா வச்சுக்கிற பிள்ளையாக இருந்தால் இந்த டாயோடைய வேல்யூ. அதேமாரி ஷோ கேஸ்லேயும் இது வச்ச க்யூட்டாக இருந்த மாதிரி இருக்கும். சின்ன வயசில் இந்த பொம்மேரியன் நாய்க்குட்டி மாதிரியே எனக்கு இந்த ஃபீல் வரும். ஸோ அதை வளர்க்கு அதில் முடி அதை தான் அப்பப்போ பைத்தியம் மாதிரி கடிச்சு விட்ருவோம். ஸோ அதனால் அந்த நாயை பார்த்தாலே பிடிக்காது. அதுமாரி காலை சுற்றி வரும், வாழை மிதிச்சிட்டா டக்குன்னு கடிச்சு விட்ருவோம். ஸோ அது ஒரு பைத்தியம்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த நாய் இருக்காது, ரொம்ப க்யூட். ஸோ இந்த நாய் குட்டி பொம்மை தான் வந்து என்னுடைய ஃபேவரட் பொம்மை. ஸோ அதை கிடச்சது பெரிய சந்தோஷம். அதேமாரி இதை ரொம்ப பத்திரமா வச்சுருப்பேன். அதேமாரி அப்பப்போ என்னங்க 90s கிட்ஸ் லைஃப் அப்படின்னு சொன்னாங்களா, அதில் இந்த 90s கிட்ஸில் உள்ள லைஃப்பில் என்னுடைய பாட்டில் இது கிட்டத்தட்ட 3 yearsனால் 1995 இந்த பொம்மை வந்து இம்போர்ட் பண்ணி எனக்கு ஃபாரின்லேருந்து வந்த கிஃப்ட் தான் இது. இன்னொரு கார் ஒன்று வந்தது, அது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. பட் ஆனால் அந்த கார் திருப்பி எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் இந்த கிஃப்ட்டும் வந்து நிறைய டூப்ளிகேட்டாக போட்டு கடைசியில் ஒரு வழியாக கிடச்சிட்டு. தட் மீன்ஸ் அதோடைய ரியாலிட்டி அன்னைக்கு இருந்த மாதிரி அப்படியே ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா பெரிய விஷயந்தான். பட் 600 or 540 rupeesங்கிறது பெரிய அமௌண்ட் எனக்கு இன்றைக்கி தேதி கிடையாது. பட் அன்னைக்கு தெரியும் அது 300 rupeesக்கு ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறதுங்கிறது அவ்வளோ காஸ்ட்லி. 300 ப்ளஸ் தான் அது. ஸோ ஒரு சின்ன குழந்தைய நான் ரொம்ப பத்திரமா வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் கொடுக்கக்கூடாத பசங்கக்கிட்ட கொடுத்ததுனால அது டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு அல்லது வாங்குகிற பொருளை நீங்கள் விளாடலாம். அதேமாரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃபாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அல்லது ஏதாவது பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது அல்லது ஏன்டா பிறந்தோம் ஏன்டா வளர்ந்தோன்னு இருந்தால் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை தேடி ரீக்ரியேட் பண்ணுறப்போ இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு சந்தோஷமான தருணம் தான் இது எனக்கு. ஸோ இந்த பொம்மையை நான் யாருக்கு கொடுக்க மாட்டேன். வேணும்னா பார்க்கணுன்னா வந்து பார்க்கலாம். ஸோ எப்போ வேணாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் பார்க்கணும் அப்படின்னா. அதேமாரி இன்னும் நிறைய டாய்ஸ் இருக்குது. நான் இதை பற்றியும் அதெல்லாம் வந்து பார்க்குறப்பமே உங்களுடைய சின்ன வயசு ஞாபகங்கள் வரும். எவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கும் அந்த வயசில் அப்படின்ட்டு. ஒவ்வொரு 10 years இல்லை 5 years பேக் நம்ம பார்க்குறப்போ ஏழா மனுஷ வாழ்க்கை இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். அல்லது நம்ம ஏன்டா இவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோன்னு தோணும். நம்மளை பார்த்து நம்மளுக்கு சிரிக்க தோணும். ஸோ எந்த ஒரு ஃபெயிலியராக இருக்கட்டும் சக்ஸஸாக இருக்கட்டும் கேவலம் இதுக்கு போய் இவ்வளோ கொண்டாடிட்டோமா இதுக்கு போய் இவ்வளோ வருத்தப்பட்டோமா அப்படின்னு தோணும். பட் ரியாலிட்டி என்னென்னா இந்த ஹாப்பினஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அதே ஹாப்பினஸ் திருப்பி வேணும் அப்படின்னா திருப்பி நீங்கள் வந்து அதே ஒரு சுச்சுவேஷனை ரீக்ரியேட் பண்ணால் தான் அந்த சுச்சுவேஷன் அந்த ஹாப்பினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்போ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடாதுன்னு நினைக்கிறப்பவும் கூட அல்லது டைம் இருக்குது வெறும் ஃபோனை நோண்டிக்கிட்டு டிவியில் வெப் சீரிஸ் பார்த்து வெறுத்து போய் போர் அடிக்குது இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது தேடலாங்கிறப்போ கிடச்சது தான் இந்த பொம்மை. இதேமாதிரி என்கிட்ட நிறையா இருக்குது 90s கிட்ஸில். நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் கிடைக்காம போனது கூட இப்போ நான் வாங்கி சேர்த்துக்குவேன். அது 100 ரூபா 200 ரூபா தான்னாலும் என்னுடைய பொறுத்த வரைக்கும் அது கோடி ரூபாய்க்கு சமம். ஸோ அந்த மாதிரி ஒரு டாய் தான் வந்து இந்த டாய். ஸோ இந்த டாய் வந்து கிடச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். பட் என்ன வீட்டில் பெர்மிஷன் வாங்குறதுக்குள்ளே படாத ஆகிடுச்சு. ஸோ பணம் ஃபுல்லாக வேஸ்ட்டுன்னு வீட்டில் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு இந்த டாயை வாங்கி ஆகணும்னு சொல்லி தான் இந்த டாயை நான் வாங்கினேன். ஸோ மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது நீங்களும் இதேமாரி ஒரு டாயை ஆசையாக இது பண்ணியிருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிங் பண்ணுங்கள். எனக்கு கிடச்சதுன்னு நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணி கொடுக்குறேன். நிறைய வெப்சைட்ஸ் எல்லாமே வந்துருச்சு இது மாதிரி டாய்ஸ்க்காக. நானும் தேடுறேன், நீங்களும் தேடுங்க. ஏதாவது டாய்ஸ் கிடச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள். நானும் வாங்கி அதை பற்றி ரிவ்யூ போடுறேன். நன்றி.
இந்த மாதிரி ஒரு நாய்க்குட்டி பொம்மையை கிடச்சி ஃப்ளிப்கார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பற்றி எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அல்லது ஏதாவது ஷேர் பண்ணால்